இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு யூடியூபர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? காரு வீடுன்னு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. யூடியூப் வந்து அவங்க மானிட்டைசேஷன் பாலிசியில் வந்து பெரிய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி என்ன க்ரைட்டீரியா இருந்ததோ அது அப்படியே டபுள் ஆக்கியிருக்காங்க. இப்போ யூடியூப்ல ஏர்ன் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிருக்கு. இது ஆல்ரெடி மானிட்டைஸ் ஆன கிரியேட்டர்ஸ் கிடையாது, இது புதுசாக வர கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும்தான். பட் பழைய கிரியேட்டர்ஸ்லாம் சேஃபான்னு கேட்டால் அவங்களும் சேஃப் கிடையாது. அவங்களுக்கும் சில செக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த பாலிசி சேஞ்சஸில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு காலத்துலலாம் நிறைய பேர் வந்து இந்த டீச்சர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, இந்த 80s அந்த டைம்லாம். அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் வேலை, அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் ஊர்லேருந்துலாம் கிளம்பி சினிமாவில் வந்து சேரணும், ஹீரோவானும் அப்படிலாம் வந்தாங்க. இப்போ யாரை கேட்டாலுமே நீங்கள் என்ன ஆகணும்னு கேட்டால் நான் ஒரு யூடியூபர் ஆகணும், இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ பேர் வந்து இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கூல் காலேஜ் எடுத்துகிட்டு அவங்க ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு கேட்டால் ஒரு 5-6 பேராவது யூடியூபர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இது ஓவர் க்ரௌட் ஆகிடுச்சு. யூடியூபே சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு 200 பில்லியன் வியூஸ் வருதான் ஷார்ட்ஸில் மட்டும். அவ்வளோ பேர் வந்து இப்போ கண்டென்ட் போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் வந்து 3 மில்லியனுக்கு மேலே யூசர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி யூடியூப்ன்றது ஒரு ரியல் ஜாபாகவே ஆயிடுச்சு. நானே வந்து ஃபுல் டைம் யூடியூபர் தான். ஃபஸ்ட்டு வந்து கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். சைடில் நைட்லாம் எடிட் பண்ணுவேன், சண்டேஸ் அந்த மாதிரி ஷூட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு 4-5 வருஷம் பண்ணேன். இப்போது ஓரளவுக்கு சேனல் க்ரோ ஆகிடுச்சு. இப்போ ஃபுல் டைமாக இது பண்ணுறேன். அப்போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் க்ரைட்டீரியா என்ன இருந்ததுன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸு, 4000 வாட்ச் ஹவர்ஸு. அதே மாதிரி ஷார்ட்ஸுக்கெலாம் வந்து கடைசி 90 டேஸில் 10 மில்லியன் வியூஸ் கிட்டே இருக்கணும். அதுவே அப்போ பெரிய விஷயமா இருந்தது. அந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கே எங்களுக்குலாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து அதை இன்னும் டபுள் ஆக்கியிருக்காங்க. நிறைய பேர் வந்து யூடியூப் பண்ணுறேன்னு வந்துட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனா இப்போ திடீர்னு ஒரு ஆளுக்கு வந்து 10 மில்லியன் வியூஸ் போகும். இப்போ மாதத்தில் 30 வீடியோ போடுறாங்கன்னா இந்த திடீர்னு ஒரு வீடியோ வந்து 10 மில்லியன் போகும். அவங்க பார்ட்னர் ப்ரோக்ராமுக்குள்ளே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சரியாக பண்ண மாட்டாங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. அதனால தான் இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் கிரியேட்டர், ஆல்ரெடி நாங்கள் ஒய்பிபியில் இருக்கோம், யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கோம். எங்களுக்கு எதாவது பிரச்சனையா பிப்ரவரிக்கு அப்புறம் நாங்களும் திருப்பி 8000 ஹவர்ஸ் கொண்டு வரணுமான்னு கேட்டால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ஆல்ரெடி இருக்கவங்க வந்து அந்த ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணலாம். பட் அவங்களுக்குமே ஒரு செக் வச்சுருக்காங்க. அது என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, 10 மில்லியன் வியூஸ் கொண்டு வந்து மானிட்டைஸ் பண்ணிட்டீங்க. சரி ஓகே அப்படின்னு விட்டுடலான்னு பார்த்தா அப்படி விட முடியாது. இப்போ எவ்ரி 90 டேஸ் வந்து நீங்கள் 10 மில்லியன் வியூஸ் வச்சுட்டே இருக்கணும். அது கீழே வந்துட்டீங்க, ஒரு 7 மில்லியன் வந்துட்டிங்கன்னா அந்த டைம் வந்து மானிட்டைஸ் ஆகாது. திருப்பி நீங்கள் 10 மில்லியன் போனதுக்கப்புறம் தான் மானிட்டைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி லாங் ஃபார்ம் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து லாஸ்ட்டு 365 டேஸில் 1000 வாட்ச் ஹவர்ஸ் வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு 90 டேஸ் டைம் தருவாங்க. அதுக்குள்ளே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா உங்களையும் வந்து அந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்லேருந்து வெளியே எடுத்துருவாங்க. மறுபடியும் நீங்கள் குவாலிஃபை ஆகி வரணும். இதோட கான்செப்ட் என்னென்னா நீங்கள் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும். மந்த்லி இவ்வளோ வியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, நல்ல வியூஸ் போச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவே போடலன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கிரியேட்டர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யூடியூப் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி 8000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தால் தான் மானிட்டைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி ஒரு ரேஞ்ச் இருக்குது. இப்போ உங்களுக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டாலே உங்களுக்கு அந்த சூப்பர் சாட்டு, பிராண்ட் கொலாபு, அதுக்கப்புறம் ஷாப்பிங்கு இதெல்லாம் வந்து எனேபிள் ஆகிடும். பட் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து ஆட்சென்ஸ் தான். ஷாப்பிங்லாம் வச்சு நம்ம காசு சம்பாதிக்கிறது கஷ்டம். அதுக்கு வந்து நம்ம தனியாக வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணி அதுக்கு ரீல்ஸ் எல்லாம் போட்டு ப்ரொமோட் பண்ணி அது ரொம்ப பெரிய வேலை. நம்மளுக்கு பெஸ்ட்டு வந்து ஆட்சென்ஸ், எல்லா ஆட்சென்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் 8000 வாட்ச் ஹவர்ஸ் தாண்டியே ஆகணும். அதே மாதிரி இந்த பாலிசி சேஞ்சஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து யூடியூப் ப்ரீமியம் லைட்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க. ஆல்ரெடி வந்து யூடியூப் ப்ரீமியம்னு ஒன்று இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆட்ஸ் இல்லாமல் பார்க்கலாம். அந்த மாதிரி ப்ரீமியம் யூசர்ஸ் வந்து உங்கள் வீடியோ பார்த்தாங்கன்னா அதில் 35% வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ ப்ரீமியம் லைட்டு மூலிமா என்னென்னா, இப்போ இந்த ப்ரீமியம் லைட் யூசர்ஸ் வந்து உங்கள் வீடியோ பார்த்தாங்கன்னா அதோட 60% ரெவென்யூ வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கிரியேட்டர்ஸ் கூட ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஆட்ஸாக இருக்கட்டும், யூடியூப் ப்ரீமியம் லைட்டு, சூப்பர் சாட்ஸ், அந்த மாதிரி ஃபேன் ஃபண்டிங்கு, பிராண்ட்ஸ் கொலாபு, அதுக்கப்புறம் ஷாப்பிங்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க.
பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து அந்த கிரியேட்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். பட் AdSenseன்றது நம்ம எதுவும் பெருசாக பண்ண தேவையில்ல. அவங்களே வீடியோ போட்டு அவங்களே காசு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. பட் இந்த ஷாப்பிங்கு அதெல்லாம் ஒரு பெரிய வேலை. அதெல்லாம் கிரியேட்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா அதை வச்சு மானிட்டைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்க கேள்வி வந்து ஏஐ கண்டென்ட்லாம் போட்டால் மானிட்டைஸ் ஆகுமா, அதுக்கு எதாவது பிரச்சனையான்ட்டு. அதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு சேனலில் வந்து 100 வீடியோ போடுதுன்னா சேம் டெம்ப்ளேட்டு, சேம் வாய்ஸு, சேம் இமேஜஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் அது இன்னும் ஆத்தென்டிக் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும். அந்த கண்டென்ட்லாம் மானிட்டைஸ் ஆகாது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரிஜினலான கண்டென்ட் தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரே மாதிரி கண்டென்ட்டை மாஸாக ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக அதை மானிட்டைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு சிக்கலான நீஷ் என்னன்னு கேட்டால் நியூஸ் கண்டென்ட்டு. நம்ம நியூஸ் கண்டென்ட் தான் போட்டுட்ருக்கோம். நம்ம நிறைய ஸ்டாக் ஃபுட்டேஜ், ரீயூஸ்டு ஃபுட்டேஜ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இன்னொருத்தங்க நியூஸை வந்து அப்படியே போடக்கூடாது. நம்ம வீடியோஸ் இல்லை ஃபோட்டோஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நியூஸை வந்து நம்ம ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நியூஸ் ஆர்டிக்கல் இல்லை நியூஸ் ஹெட்லைன்ஸை வந்து அப்படியே என்ன இருக்குதோ அப்படியே காமிச்சேன்னா அதுவும் சிக்கல் தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரிஜினலாக பண்ண பார்க்கணும். சும்மா இந்த மேட்டரில் நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் யூடியூப் வந்து ரொம்ப டஃப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் முக்கியமாக இந்த ஸ்மால் கிரியேட்டர்ஸ் இப்போ வந்து புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே டஃப் மானிட்டைஸ் பண்ணுறது. இதில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டாக இருக்கணும். கண்டென்ட் நல்லா இருக்கணும், விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்கணும், ஒரிஜினலாக இருக்கணும். இதெல்லாம் இன்னொரு பக்கம். இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. இது தவிர்த்து அவுட் சைடு என்ன பிரச்சனை இருக்குன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுவும் யூடியூப் எதிர்பார்க்குறாங்க. ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். அதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். நீங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஸ்டடி பண்ணணும். என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாலே நம்ம மானிட்டைஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இப்போ நீங்கள் உங்களோட 20ஸ்லேயே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் 25 ஆகும்போது சேனல் ஓரளவுக்கு நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம். நீங்கள் லேட்டாக போக போக அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். கல்யாணம் அப்படி இப்படின்ட்டு அதுக்கப்புறம் உங்களால் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஒருத்தர்கிட்ட போய் ஒர்க் பண்ணக்கூடாது, நம்ம ஓனாக பிஸ்னஸ் பண்ணோம், நம்மளுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு நினைப்போம். நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போய் ஒர்க் பண்ணுறதோட இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் காலைல போயிட்டு வந்தீங்கன்னா ஈவினிங் ஃப்ரீயாக இருப்பீங்க. சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும், ஜாலியாக எங்கே வெளியே போகலாம். பட் இதெல்லாம் அப்படி கிடையாது. இது 24/7 தொடர்ந்து நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை உங்களுக்கு பர்சனல் இஷ்யூ ஏதாவதுன்னா அவ்வளோதான், அப்லோட் பண்ண முடியாது. இது உங்களே நம்பி இருக்க மாதிரி இருக்கும். இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகி அதுக்கப்புறம் டீம்லாம் வந்துச்சு, எடிட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்லாம்ட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது வரைக்கும் எல்லாமே நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன கேட்டால் இந்த மாதிரி யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, யூடியூபர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஃபுல்லாத்தையும் குவிட் பண்ணிட்டு யூடியூப்பில் இறங்கிடாதீங்க. ஓரளவுக்கு வேலை பார்த்துட்டு இப்போ காலைல 9 to 5 வந்து வேலைக்கு போகிறீங்கன்னா ஈவினிங் 5 to 9 வந்து யூடியூப்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல ஃபாலோவர்ஸு, நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் கிடைக்குது, வியூஸ் ரெகுலராக போகுது. நம்ம இப்போ குவிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்போ குவிட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக வாங்க. அதுக்கப்புறம் நல்லா பண்ணி பெரிய டீம்லாம் செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அது வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்துட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஃப்ரீடமு, மணி, ஃபேம் எல்லாமே கிடைக்கும். அது வரைக்கும் வேறு வழியே இல்லை, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இப்போ யூடியூப்பில் வந்து நிறைய பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வந்தது வந்து கிரியேட்டர்ஸ்க்கு அன்ஃபேராக இருக்கா இல்லை இது ஓகே தான் சொல்லுவீங்களா? உங்களோட கருத்து என்னன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.